முருகனுடைய சிருஷ்டிகள்ல அந்த கந்தன் ஒரு அற்புதமான படைப்பு. நெத்தியில விபூதி இருக்கு, இடுப்புல கத்தியும் இருக்கு, கழுத்துல ருத்ராட்சம் இருக்கு, கருத்துல அராஜகமும் இருக்கு, குமரனுடைய பக்தியும் இருக்கு, கொள்ளையடிக்கிற சக்தியும் இருக்கு. வழிகாட்ட சரியான துணை இருந்தா கொள்ளைக்கார வால்மீகி ராமாயண காவியத்தை படைச்ச மாதிரி இந்த வழிப்பறை கந்தன் இன்னொரு கந்த புராணத்தையே எழுதிடுவாரு. யாரது? கந்தன். எதுக்காக வந்தீங்க? நன்றி சொல்ல. எதுக்கு நன்றி? கல்யாண வீட்டுல என்ன காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு. போலீஸ பத்தி எனக்கு கவலை இல்ல. கந்தசாமின்னு ஒரு பெரிய வக்கீல் என் கையில இருக்கான்னு சொன்னீங்க. கல்யாண வீட்டுல என்ன கண்டது கதி கலங்கி போயிட்டீங்களே. கல்யாண வீட்டுல கதி கலங்குனது என் கைக்கு விலங்கு வருமேங்கிறதுக்காக இல்ல. திருட்டு பணத்துல தாலி கட்டிக்கிட்டான்னு அந்த பொண்ணுக்கு ஒரு களங்கம் வருமேங்குதான். இப்ப போலீஸுக்கு தகவல் கொடுத்தா தாராளமா கூட போவேன். எனக்கு தான் வக்கீல் கந்தசாமி இருக்காரு. யார் இந்த வக்கீல் கந்தசாமி? அவர் கோர்ட்ல இருக்க மாட்டாரு, கோவில்ல தான் இருப்பார். கையில பேனா இருக்காது, வேல் தான் இருக்கும். பணம் கொடுத்தாதான் உதவி செய்வேன்னு அடம் பிடிக்க மாட்டாரு. பக்தி இருந்தா போதும், பறந்து வந்து உதவி செய்வார். நீங்க முருக கடவுளை சொல்றீங்களா? ஆமா, இந்த அநாத கந்தனுக்கு அப்பாவும் அம்மாவும் அவன் தான். வழிப்பறி கந்தனுக்கு வக்கீல் அவன் தான். இவ்வளவு பெரிய முருக பக்தனா இருந்தோம் ஏன் கொள்ளையடிக்கிறீங்க? அது குற்றம் உங்களுக்கு தெரியலையா? நிச்சயமா தெரியும். ஆனா கஷ்டப்படுற முருக பக்தர்களுக்கு உதவி செய்ய என்கிட்ட வசதி இல்லையே. அந்த வசதி இப்பவே உங்களை தேடி வந்துட்டா நிச்சயமா கொள்ளையடிக்கிறத விட்டுருவேன். அப்படின்னா நாளையில இருந்து இந்த வீட்டுக்கு நீங்க தான் முதலாளி. நீங்க என்ன சொல்றீங்க? பக்தர்களுக்கு வறுமை வரக்கூடாதுன்னு நீங்க திருடி கொடுக்கறீங்க. ஒரு பக்தனுக்கு விலங்கு வரக்கூடாதுன்னு நான் இந்த அந்தஸ்து கொடுக்கறேன். நீங்க கொடுக்கறீங்க, நான் எந்த உரிமையில வாங்கிக்க முடியும்? எனக்கு கணவருங்கிற உரிமையில. அது நடக்காது வள்ளியம்மே. அப்பா, இவரு திருடன் தான் இருந்தாலும் பெரிய பக்திமான், உத்தமன், ஏழை பங்காளன் இப்படி எல்லாம் நீ சொல்லலாம். ஆனாலும் திருடன் திருடன் தான். உம்முடத்தனமான பக்தியை நம்பி ஒரு குற்றவாளியை மாப்பிளையா ஏத்துக்க நான் தயாரா இல்லை. அப்படின்னா நீங்க உங்க மகளை மறந்துடுங்க. வள்ளியம்மே, அப்பா, அவர் உங்களுக்கு மாப்பிள்ளை ஆகிறதுக்கு தகுதி இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு கணவர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அதனால்தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். பெத்த தகப்பனைய சொத்து சுகங்களையும் முதலை தள்ளிட்டு ஒரு வழிப்பறிக்காரனை நம்பி போய் உன் வாழ்க்கையை கெடுத்து போறியா? இது முருகன் போட்ட முடிச்சு. ஆல்ரைட், இப்பவே உன் கூட வெளியே போ. இந்த திருடனும் அந்த முருகனும் உன்னை எத்தனை நாளைக்கு வச்சு காப்பாத்துறாங்கன்னு நான் பாக்குறேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. வாங்க போலாம். வள்ளியம்மே, இப்படி ஒரு கணவருக்காகத்தான் என் மனசுல இருக்கிறது அவனுக்கு தெரியும் சொன்னியம்மா. ஆமாங்க, அதை அவன் நிறைவேற்றிட்டான். முருகன் என்னைக்கு உங்களுக்கு துணை இருப்பாமா? தைரியமா இருக்கு. என்னங்க சொல்லு வள்ளியம்மே. இன்னையில இருந்து நீங்க அடுத்தவங்க பொருளை பறிச்சு உதவி செய்யறதை விட்டுட்டு. புரிஞ்சு போச்சு. அந்த முருக மேல சத்தியமா இனிமே வழிப்பறி செய்ய மாட்டேன். அது போதுங்க. நாம ரெண்டு பேரும் ராத்திரி பகலா உழைப்போம். அதுல வர்ற ஊதியத்தை நாம பட்னி கிடந்தாவது அவனுடைய பக்தர்களுக்கு கொடுப்போம். வள்ளியம்மே, என்ன திருத்தணுங்கிறதுக்காகவே உன்னைய மனைவியாக்கி இருக்கான் அந்த முருகன். ஜெய் முருகா. கந்தா, எங்க போயிட்டா? கந்தா, ஐயா கூட்டிக்கிறேன். அந்த மன்னார் சாமி 1000 ரூபாய் பாக்கி தரணுமே, கேட்டியா? கேட்டுங்க, இன்னும் ஒரு 10 நாள்ல கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. நீ இங்க வேலைக்கு சேர்ந்து 3 மாசமா தான் அவங்கிட்ட போயிட்டு போயிட்டு வர்ற. அவனும் இப்படியே தவணை சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்பதான் வசூலிக்க போற? முருக பக்தருக்கு புள்ள கட்டிக்காரரு, கொஞ்சம் விட்டு பிடிங்க, சீக்கிரம் கொடுத்துருவார்.
புண்ணியம் எல்லாம் பார்த்தா வியாபாரத்துக்கு சரிப்பட்டு வராது. கரெக்டா கேளு. என்ன? சரி ஐயா வணக்கம். அடடே வாங்க, கொஞ்சம் இருங்க, இவன் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். சரி கந்தா, நீ போய் இந்த பத்திரத்தை பழனி செட்டியார்கிட்ட கொடு. சரி, 5000 பணம் தருவாரு. சரி, பத்திரமா கேட்டு வாங்கிட்டு சீக்கிரமா வந்துச்சு. என்னங்க ஆளை பார்த்தா ரவுடி ஆட்டமா இருக்கு. இவனை போய் ரூபா வாங்கிட்டு சொல்றீங்களே. புதுசா வேலைக்கு வந்தவன், ரொம்ப நல்லவன், நானே இருப்பேன். கந்தா, நீ போயிட்டு சீக்கிரமா வந்துருப்பா. முருகா, இந்தாங்க இந்த பணத்தை என் கணக்குல வர வச்சுங்க. நல்லது. வரேங்க. வணக்கம். முக்கிய அறிவு, பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை கொண்டே இக்கோவில் திருப்பணியை செய்து வருகிறேன். அன்பர்கள் பெருமளவு பொருளுதவி செய்து முருக கடவுளின் அருள் பெற வேண்டுகிறேன். இங்கனம் முருகானந்த சுவாமி. முருகா 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 ஐயா, முருகா ஐயா, 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 கொஞ்சம் தண்ணி குடிங்க. வேண்டாம்ப்பா, எனக்கு உயிர் முக்கியம் இல்ல, சத்தியம்தான் முக்கியம். என்ன சொல்றீங்க? 10 வருஷமா பக்தர்கள்ட்ட பணம் வசூல் பண்ணி இந்த கோயிலை கட்டினேன். இன்னும் 5000 ரூபாய் இருந்தா கோபுரத்தை முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணிடுவேன். இந்த முயற்சி வெற்றி அடைகிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு அந்த முருகன் பேர்ல சத்தியம் பண்ணிட்டேன். இன்னையோட 10 நாள் ஆகும். என் எண்ணம் நிறைவேறல. ஒண்ணு இந்த கோயிலை கட்டி முடிப்பேன், இல்ல அவன் சன்னிதானத்திலேயே உயிரை விடுவேன். இதுதான் என் வைராகியம். ஆண்டவரே, உன் சோதனையை குற்றம் சொல்றதா இல்ல இவர் பக்தியை பாராட்டுறதானே தெரியல. எனக்காக மனிதாபிமானத்தோட ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் இறுதி மூச்சு அடங்கினாலும் அடங்கிடும். அப்படி ஏதாவது ஆயிட்டா இந்த திருப்பணிய நீ பொறுப்பேற்று முடிப்பியா? நாம 2 பேரும் ராத்திரி பகலா உழைப்போம். அதுல வர்ற ஊதியத்தை நாம பட்னி கிடந்தாவது அவனுடைய பக்தர்களுக்கு கொடுப்போம். புதுசா வேலைக்கு வந்தவன், ரொம்ப நல்லவன், நானே இருப்பேன். தம்பி, இந்த திருப்பணி நீ பொறுப்பேற்று முடிப்பியா? ஐயா, குடும்பத்தை காப்பாற்ற முடியலையேன்னு பல பேர் செத்துருக்காங்க. ஆனா கோயிலை கட்டி முடிக்கலையேன்னு உயிரை கொடுக்க துணிஞ்ச உங்களை இன்னைக்கு தாயா நான் பாக்குறேன். நீங்க இதை கட்டி முடிக்கலன்னா உங்க ஆத்மா சாந்தி அடையாது, அந்த முருகனுக்கும் பெருமை கிடையாது. ஐயா, இப்பவே இங்கேயே இத பாருங்க, இந்த 5000 ரூபாயை உண்டியல்ல போடுறேன். ஜெய் முருகா, ஜெய் முருகா, ஜெய் முருகா. முருகா முருகா. ஐயா, உங்க எண்ணம் தான் நிறைவேறிச்சு. இப்ப சாப்பிடலாம்ல? குடுப்பா. சாப்பிடு. தம்பி, எங்க போயிட்டா? எங்க போயிட்டா? யாரும் கூட சொல்லலையே. முருகா முருகா, யாரா இருந்தாலும் நீதான் அவனுக்கு துணையா இருக்கணும். ஐயா, உங்களை கேட்காம உண்டியல்ல போட்டது தப்புதாங்க. சத்தியமா சொல்றேன், நானும் என் பொண்டாட்டியும் ஆயுத்து பூரா மாடா உழைச்சு இந்த கடனை அடைச்சிடறோம். என்ன மன்னிச்சிருக்கியா? உனக்கு மன்னிப்பே கிடையாது. டேய் வேலு, ஐயா, இவனை போலீஸ்ல ஒப்படைச்சு உள்ளதான் சொல்லு. ஐயா, ஐயா, நான் சொல்றேன் கேளுங்க. ஐயா, முருகா, இவன் பேர சொன்னதுனாலதான் நல்லவன் நாணயத்தன் நினைச்சு நான் மோசம் போயிட்டேன். முருகா, உன்னுடைய பக்தர்கள் நினைச்சு நடக்கலன்னா உனக்கு கலங்கம் வந்துருமேன்னு கொள்ளையடிச்சு கூட உன்னை நம்புறவங்க கோயிலெல்லாம் தீர்த்து வச்சாரு. நீ நிக்கிறதுக்கு நிழல் வேணுங்கிறதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு ஊரார் பணத்தை எடுத்து கொடுத்தாரு. எடுத்த திருப்பணியை முடிக்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண அடியாருடைய உயிரை காப்பாத்த உழைச்சுதான் உன் பக்தர்களுக்கு உதவி செய்வேன்னு உண்மையில பண்ண சத்தியத்தை கூட மீறினாரு. ஏ, உன் பக்தர்களுக்கு உதவி செய்ய நீ நிக்கிறதுக்கு நிழல் கொடுக்க, உன் அடியாருடைய உயிரை காப்பாத்த
முருகா, நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது. உன்னை விட மேலான என் கணவர் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் உனக்கு இந்த வீட்டுல இடமில்லை. நீ இங்க இருக்க கூடாது. நான் இருக்க விட மாட்டேன். முருகா, நீங்க யாருங்க? என் பேரு நமச்சிவாயம். இவன் என்னுடைய பிள்ளை கந்தசாமி. அப்படிங்களா? இந்த நேரத்துல எதுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட கந்தன்னு ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான்ல. ஆமா, அவனுக்கு உங்களுக்கும் பல வருஷ பழக்கம். இவனுக்காக எவ்வளவோ செய்திருக்கிறான். இப்ப கூட ஒரு வீடு கட்டி கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் மனைவி வள்ளியம்மை வசதியா இருந்த காலத்துல என் மகனுக்காக என்னென்னவோ செய்திருக்கிறான். அதுக்காகத்தான் கந்தன் கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்த உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போக வந்திருக்கோம். ஆமா, இந்தாங்க, சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு அவனை விடுதலை பண்ண ஏற்பாடு செய்யுங்க. சரியா இருக்கீங்க ஐயா? ஐயா, ஐயா, அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? உங்க முதலாளி உங்களை விடுதலை பண்ண சொல்லிட்டார். நீங்க போகலாம். ஐயா, என் மேல கருணை காட்டி விடுதலை பண்ண சொன்னதுக்கு ரொம்ப நன்றியா. இந்த உதவிக்கு காலம் பூரா நானும் என் மனைவியும் உழைச்சி கடனை தீர்த்தோம் ஐயா. உன் கடனை கொடுத்துட்டு போயிட்டாங்கப்பா. யாருக்கு அது? கந்தசாமின்னு ஒரு சிறுவனும் நமச்சிவாயம்னு ஒரு பெரியவரும் இங்க வந்தாங்க. உனக்காகவும் உன் மனைவிக்காகவும் தான் ஓடோடி வந்ததா சொன்னாங்க. உன் மேல அவங்களுக்கு இருக்கிற பாசத்தையும் பற்றுதலையும் பார்த்துட்டு நானே ஆச்சரியப்பட்டேன். இப்ப நினைச்சு பார்த்தாலும் அவங்க முகம் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. நடந்தது கனவா நினைவான்னு தெரியல. யாருப்பா அவங்க? இந்த முருகனை தாங்க கேட்கணும். முருகா, முருகா, முருகனைத்தான் கேட்கணுமா? புரியலையே.